இப்போது இலங்கை சார்ந்த டாக்டர்ஸும் இந்தியா டாக்டர்ஸும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ரீதியாக நிறைய பட்டங்களையும் நிறைய பேஷண்ட்ஸையும் பார்க்குறதுனால முழுமையாக உங்களுக்கு இலங்கையில் குறிப்பாக இந்த 15வது கிளையில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது இப்போ கொழும்பில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய ஏனைய நிபுணர்களோ பார்த்தாலும் டாக்டர் உங்களுடைய மேற்பார்வைகளோ அல்லது சரவணன் சாருடைய மேற்பார்வைகளோ இது நடைபெறுமா, இது எவ்வாறு மக்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அதுக்கான சரியான பதில் எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஞ்ஞானம் அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தொழில்நுட்பம். ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைகளுமே பார்த்திங்கன்னா எங்களுடைய நேர்பார்வையில் தான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கிளையும் நாங்கள் இங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுடைய நேர்நோக்கு பார்வையில் தான் செயல்படும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தம்பதியினர் அவங்களுடைய சோதனை குழாய் சிகிச்சையை அவங்க ஆரம்பிக்கிறதுக்காக மையத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு சில இரத்த பரிசோதனைகள் செய்யப்படும் மற்றும் அவங்களுக்கு ஸ்கேனிங் செய்யப்படும். ஸோ இந்த பரிசோதனைகளோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு அவங்க இமெயில் மூலயமா அனுப்புவாங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள். ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அந்த பெண்ணுடைய வயது, ஆணுடைய வயது, இவங்களுடைய உடல் எடை, இவங்களுடைய இரத்த சுரபிகளுடைய நிலை, அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பரிசோதனைகளோட ரிசல்ட்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி சோதனை குழாயிலே 5 வகைகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரி சோதனை குழாய் சிகிச்சை அளித்தா ரொம்ப சிறப்பான பயன் கிடைக்கும் அப்படின்றத நான் ஆராய்ந்து இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்றத நாங்கள் மறுபடியும் அங்கேருந்து மெயில் அனுப்புவோம். ஸோ இது இமெயில் அனுப்புறதுன்றது ஒரு 2 நிமிஷத்தையும் 3 நிமிஷத்தையும் வேலை தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் மெயிலில் ரெஸ்பாண்ட் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த சிகிச்சையை அவங்களுக்கு தொடங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளும் அவங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, ஸ்கேன் எப்படி இருக்குது, ரத்த சுரபிகளுடைய ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கண்டினியூஸாக இவங்க தொழில்நுட்பம் மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு கருமுட்டைகள் எடுக்கப்பட்டு விந்தணுக்களோடு சேர்ந்து கருவாக உருவாகும் பொழுது நாங்கள் எம்ப்ரியோஸ்கோப் பயன்படுத்துவோம். ஸோ அந்த எம்ப்ரியோஸ்கோப்பில் அவங்களுடைய கரு வளரும் பொழுது நாங்கள் 24 மணி நேரமும் நாங்கள் இந்தியாவில் இருந்தபடியே அந்த கருக்களை கண்காணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற இடங்களில் கூட நிறையா இருக்கக்கூடிய குழந்தையின்மை மையங்களில் அந்த எம்ப்ரியோஸ்கோப் சிகிச்சை இருக்காது. ஸோ அப்போது நம்ம இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய கருவுடைய நிலை என்ன அப்படின்றது தெரிய வராது. ஆனால் எங்கள் கிட்டக்க இருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோஸ்கோப் இன்குபேட்டரால் நாங்கள் இந்தியாவில் இருந்தபடி இங்கே அவங்களுடைய கரு அந்த இன்குபேட்டருக்குள்ளார எப்படி வளருதுன்றதை எங்களால் 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டோட்டலாகவே சிஸ்டம் எங்களோட கண்ட்ரோலில் தான் நடக்குது. எல்லாமே எங்களோட ப்ரோட்டோகால்ஸ் பிரகாரம் தான் நடக்குது. ஸோ இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா 2-3 கருத்தரிப்பு மையங்கள் அவங்க செயல்படுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாங்கள் 14 கருத்தரிப்பு மையங்கள் எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 80-90% வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியுது, மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக வெளிநாடுகளில் பல கிளைகள் வந்தாலும் எங்களால் அந்த சிஸ்டம் குவாலிட்டி கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் ஸ்டாண்டர்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே மக்களுக்கு எந்தவித குழப்பமும் தேவையில்லை. எங்களுடைய டாக்டர் மகாலட்சுமி ஊடாகவும் டாக்டர் சரவணன் ஊடாக நேர்பார்வையில் தான் அனைத்து விஷயங்களும், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா விஷயமும் நடைபெறுகிறது. அது குறிப்பாக பேசிக்காக இருக்கப்படுற இரத்த பரிசோதனையிலிருந்து கரு உருவாகிற வரைக்கும் அவர்களுடைய நேர்பார்வையில் நடைபெறுகிறது. 15வது கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சாதனை இதுவே. உண்மையிலேயே இந்த குழந்தையை உருவாக்கி கொடுத்தலே ஒரு சாதனை. அதாவது ஒரு ராசி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். இதெல்லாம் தாண்டி முறையான ஒரு கல்வி நிறை வேணும். இப்படி நீங்கள் 2 பேருமே நிறைய கற்கை நிறைகளோடு படித்து ஒரு நல்ல நிலைக்கு இப்படி மக்களுக்கான சேவையாகவும் அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தியும் செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு அங்கீகாரம்ன்றது கிடைத்திருக்கும். கண்டிப்பாக இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, உலகளாவிய ரீதியிலும் சரி கிடைத்திருக்கும். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கின்ன சாதனை, ஏஷியன் புக்கில் உங்களுடைய பெயர்கள், அது தொடர்பாகவும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம்ன்றதை நம்ம தேடி போகிறது கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து செய்யக்கூடிய செயலுக்கு நிறைய அங்கீகாரங்கள் பெற்றிருக்கிறோம். ஸோ 2 பேருமே வந்து இந்த குழந்தையின்மை துறையில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறோம்னா எங்களுடைய செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது. ஸோ சிறந்த குழந்தையின்மை நிபுணர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அது இல்லாமல் 3 வருடம் எங்களுடைய கவர்னர் திரு ரோசையா அவர்களின் கையால் வந்து சிறந்த கருதரிப்பு மையம் அப்படின்னு சொல்லி ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையம் திரு ரோசையா அவர்களின் கையால் விருது வாங்கியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் தாதா சாஹேப் பால்கே அவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டை வந்து ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தின் சார்பாக நானும் என்னுடைய கணவரும் பெற்றிருக்கிறோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையின்மை துறைக்கு நாங்கள் செஞ்சுருக்கக்கூடிய ரிசர்ச் ஒர்க்ஸ் அங்கீகாரமாக வந்து எங்கள் 2 பேருடைய பெயரும் வந்து ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ரெக்கார்ட்ஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தையின்மைக்கு நாங்கள் செஞ்சுருக்கிற வந்து இந்த சிறப்பு செயல்கள் வந்து சில செயல்கள் வந்து உலக கின்னஸ் சாதனையாளராக வந்து எங்களை கின்னஸ் புக்லேயும் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ உலக சாதனை பெறுறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்த குழந்தையின்மை துறையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடால் இதை வந்து ரொம்ப ஒரு சுலபமாக எங்களால் வந்து எடுக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரங்கள். பட் என்னதான் வெளியிலேருந்து எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சா கூட நாங்கள் முதல்ல ரொம்ப பெருசாக நினைக்கக்கூடியது எங்களுடைய மக்கள் எங்கள் கிட்டக்க சிகிச்சை எடுக்க வந்து பயன்பெற்ற இந்த குழந்தையின்மை தம்பதியினர்கள் எங்களுக்கு வந்து நிறைய தம்பதியினர்களை வருஷம் ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தை நோக்கி அனுப்பிட்டுருக்குறாங்க. மற்றும் ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையம் எத்தனை கிளைகள் கொண்டு திறந்தாலும் அது வெற்றிகரமாக இன்றைக்கி செயலாற்றுது அப்படின்றது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தம்பதியினர் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். ஸோ இது எல்லா அங்கீகாரங்களை விட நான் வந்து இந்த தம்பதியினர் கொடுத்த அங்கீகாரத்தை ரொம்ப ஒரு பெரிய ஊக்கமாக எடுத்துக்கிட்டு இன்னும் இவங்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச சிறப்பு செயல்களை கண்டிப்பாக செய்வோம்.